அட ஏன்பா இதை போட்டு இப்போ ட்ரெண்டிங் ஆக்கி வைரல் ஆக்குறீங்க? ஸோ இதுவுமே எல்லா ப்ராடக்ட் மாதிரி தான்ப்பா. ஸோ என்னை பற்றி நான் பேச போகிறேன், ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பேச போகிறேன். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு ஹைப்பான ப்ராடக்ட்லாம் இல்லை. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் தான். பட் அந்தளவுக்கு ஒரு ஹைப் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற இந்தியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லேயே அது தாராளமாக இருக்குது. ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்னெயில் மூசின். ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது நான் எப்போயோ உங்களுக்கு எடுத்து போடுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். சோம்பேறி பட்டு அப்படியே போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்னெயில் மூசினை பற்றி என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன, நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, நான் யூஸ் பண்ணி என்ன ஆகுனுச்சு, என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுல்லாக வீடியோ வந்துட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட், இந்த ஸ்னெயில் மூசின்ங்கிறது எங்கே வந்து ரொம்ப ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த கொரியன் சைடு தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங். அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நான் சுருக்கமாக ஒரு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நல்ல சுத்தமான ஸ்னெயில்ஸை, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அவங்களா ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணி நல்லா நீட்டாக ஹைஜீனிக்காக க்ளீனான ஃபுட்லாம் அது கொடுத்து நல்லா இது பண்ணி, தென் அந்த ஸ்னெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று சுரக்கும், ஒரு என்சைம்ஸ் மாதிரி ஒன்று சுரக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் வந்து இது பண்ணுறாங்க. சில பியூட்டி பார்லர்ஸில் வந்து டேரெக்டாகவே ஸ்னெயிலை வந்து ஃபேஸில் விடுறாங்க. அது ஃபேஸில் வந்து அது விடுது, அந்த மியூசின், அந்த ஸ்னெயில் மியூசினை வந்து அது வந்து விடுது, அந்த எசன்ஸை வந்து அது விடுது. இப்போ அது டேரெக்டாக பார்லரில் அப்படி உள்ளதும் இருக்குது. அது பற்றி எனக்கு என்ன தெரியல. பட் ப்ராடக்ட் வைஸுங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்னெயில் விடுற அந்த ஒரு என்சைமை தான் எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் போட்டு ஸ்னெயில் மியூசின் எசன்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை ட்ரெண்டாக்கி உங்களுக்கு வந்து வைரல் ஆக்குறாங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இந்த ஸ்னெயில் மூசின் ட்ரெண்டிங்காக இருக்குதோ அதே மாதிரி கொரியாவில் நம்மளோட நீம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலோவேரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ், வேறு இந்த மாதிரி லிக்வரைஸ், சாண்டல்வுட், இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அபூர்வமாக தெரியும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இந்த ஸ்னெயில் மூசின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து இப்போ க்ரீம்லேயும் வருது, உங்களுக்கு வந்துட்டு எசன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து வருது, இப்போ ஃபேஸ் வாஷ், சீரம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு வருது. இது இந்த ஸ்னெயில் மூசின் வந்து மெயினாக என்ன பண்ணும், இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸ்னெயில் மூசின் வந்து ஸ்கின் பேரியர் வந்து ரிப்பேர் பண்ணும். அதாவது உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சொரசொரப்பாக இருக்குது, ரஃப் டெக்ஸ்சராக இருக்குது அப்படிங்கும்போது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக சப்ளாக உங்களுக்கு வந்து மாற்றும். செகண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். எஸ், ஸ்னெயில் மூசின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை உங்களுக்கு டீப்பாக வந்து ஹைட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா மாய்ஸ்சரைஸ் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி கொடுக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்னெயில் மூசின்ஸோட வேலை. லாங் டைமாக உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் ஆகும், உங்களுக்கு வந்து ஹைட்ரேட் ஆகும் உங்களுக்கு வந்து வச்சுருக்கும் ஸ்னெயில் மூசின் வந்துட்டு. தேர்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா சூதன்ஸ் பண்ணும். உங்களுக்கு ஸ்கின்னில் ஆக்னி, பிம்பிள், ரெட்னஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சூதன்ஸ் பண்ணும். அந்த க்ரீன் டீ அளவுக்குள்ள எஃபெக்ட் வந்து இருக்காது. அஸ் கம்பேர்ட் டு தட் அது வேகமாக ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு இது பண்ணாது, கொஞ்சம் ஸ்லோ டவுனாக பண்ணும். பட் ரிசல்ட் வந்து கிடைக்கும், ஓகே? ஸோ மெயினான பெனிஃபிட் இது தான். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தி, நல்ல ஒரு நவரிஷ்டு ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். சைன் ஆஃப் ஏஜிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மெச்சூர் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணி பார்த்தா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஒரு மெயினான ஸ்னெயில் மூசினோட பெனிஃபிட் வந்து இது தான், ஓகேவா? ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேயும் நமக்கு வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த ரோஸ் யூஸ் பண்ணுறோம், ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறோம், சாண்டல்வுட் யூஸ் பண்ணுறோம், லீக்கோரைஸ் யூஸ் பண்ணுறோம், பக்குச்சி யூஸ் பண்ணுறோம், ரெட்டினால் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து இருக்கும். எஸ்பெஷலி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் ஹைலூரானிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்புட்டின், வைட்டமின் சி, நயாசினமைட். ஸோ இது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்லாம் அதிலே வந்துட்டு, இந்த பெனிஃபிட்லாம் அதுலேயுமே ப்ரெசென்ட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நான் அதுக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்னெயில் மூசின் ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் தான். பட் வந்து அதை இந்த அளவுக்கு ட்ரெண்ட் அண்ட் வைரல் ஆக்கக்கூடிய அவசியம் வந்து தேவையில்லை, ஓகேவா? ஸோ அது வந்து மற்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மைகள் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு வேலைகள் வந்துட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ ஸ்னெயில் மூசினோட வேலை வந்து இதுதான். இது எஸ்பெஷலி யாருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரையாக டேமேஜாக இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதர் ஸ்கின் டைப் உள்ளவங்களும் தாராளமாக நல்ல ஒரு ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின் வேணும், ஒரு ஹைட்ரேட்டிங் ஸ்கின் வந்து வேணுங்கும்போது தாராளமாக ஸ்னெயில் மூசினை வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரூட்டீனில் நீங்கள் தாராளமாக இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அது எஸ்பெஷலி ஏஜ் வந்து நீங்கள் 20+ எடுத்துக்கலாம், 25+ எடுத்துக்கலாம், 30+ எடுக்கலாம். டிபெண்ட் அப்பான் அது உங்கள் சைன் ஆஃப் ஏஜிங்கை பொறுத்து. ஸோ நான் அது என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த கோசாரெக்ஸ் ஸ்னெயில் மூசின் எசன்ஸ் இதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு அப்புறம் தான் வந்துச்சு. இப்போ நிறைய ப்ராண்டில் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு
கான்சியஸ் கெமிஸ்ட், சிஜிஜி காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இதுலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்னெயில் முசின் க்ரீம், ஸ்னெயில் முசின் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சீரம்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ ஸ்னெயில் முசின் எசன்ஸ் சிஜிஜி காஸ்மெட்டிக்ஸ்லேயே உங்களுக்கு இருக்குது, அதுவும் இருக்குது, க்ரீமும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்சியஸ் கெமிஸ்ட், அது போக இன்னும் 2-3 பிராண்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னெயில் முசின் எசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அஃபோர்டபுளில் போகணும், டேரெக்டாக கோசாரெக்ஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாக இதில் கூட போய்க்கலாம், ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோசாரெக்ஸ் யூஸ் பண்ணி சில பேருக்கு ஒத்துக்கிறது, சில பேருக்கு ஒத்துக்கல. ஏன்னா இந்த ஸ்னெயில் முசின் எசன்ஸ் வந்து எல்லா ஸ்கின் டைப்புகளும் ஒத்துக்கிறாது. அதாவது வந்து எல்லா ஸ்கின் டைப்புகளும் போடலாம், பட் வந்து அந்த இன்க்ரீடியன்ட் ஒரு சில பேருக்கு அலர்ஜி ரியாக்ஷன் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் அந்த மாதிரி உண்டு பண்ணும், இரிட்டேஷன் அந்த மாதிரி உண்டு பண்ணும். நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நமக்கு ரேஷஸ் இரிட்டேஷன் வந்து கொடுக்குது. ஸோ அதர் கண்ட்ரி இதுங்கும் போது நமக்கு சில பேருக்கு ஒத்துக்கிறோம், அது நல்லது தான், பட் ஒத்துக்கிறோம், சில பேருக்கு ஒத்துக்கிறாங்கும்போது அது நம்ம பார்த்து நிதானமாக என்ன ஏதுன்னு அளந்து ஆராய்ந்து தான் நம்ம வந்து அது போடணும், ஓகேவா? ஸோ எடுத்தோம் கவுத்தம் போட்டோம் அப்படி சொல்லி பண்ணால் சில பேருக்கு செட் ஆயிரும். இப்போ என் ஸ்கின்னுக்குலாம் இது போட்டாலும் செட் ஆயிரும், அதனால் நான் டக்குன்னு போட்டால் எனக்கு செட் ஆயிரும். சில பேருக்கு அப்படி வந்து டக்குன்னு செட் ஆகாது, ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எஸ்பெஷலி டேமேஜ் ஸ்கின், அவங்களுக்கு இன்ஃப்ளேம்டு ஸ்கின் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீஹைட்ரட் ஸ்கின் இருக்கிறவங்க, வெரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதர் ஸ்கின் டைப் உள்ளவங்க தாராளமாக நீங்கள் ஃபுல்லாக ஸ்கின் கேர் ஸ்னெயில் முசினாவை அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட சேர்த்துக்கலாம். அதர் ஸ்கின் டைப் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை நீங்கள் ஸ்னெயில் முசின் வந்து இன்கார்பரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே, தப்பு இல்லை. பட் இந்த அளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த் த ஹைப் அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ அது ஒரு காலத்தில் ட்ரெண்டாக இருந்துச்சு, ட்ரெண்டாக வரது அப்படியே ட்ரெண்டாக போகிறது முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் ட்ரெண்டாக போயிடும். நம்ம இவ்வளோ தூரம் அதை கொண்டு வரணுங்கிற அவசியம் நமக்கு வந்துட்டு இல்லை. இந்த ஸ்னெயில் முசின் எசன்ஸ் வந்து நம்ம டே டைம் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் நைட் டைம் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ரிப்பேரிங் எஃபெக்ட் வந்து ஸ்கின்னுக்கு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து வெரி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நீங்கள் பேச்சஸ் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இருக்கும், தாராளமாக சூட்டபுளாக இருக்கும். சில பேர் நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் புதுசாக அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னெயில் முசின்ஸ் இதெல்லாம் வந்து போடும்போது அனிமலோட ஒரு இதுலேருந்து வர்றது, அனிமல் இல்லை, ஒரு நத்தைகள் வந்து ஒரு இந்த வகையிலேருந்து வர்றது தானே உங்களுக்கு வந்துட்டு, அந்த வகையிலேருந்து வர்றது எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல அது. ஸோ நத்தங்கும் போது அது ஒரு உயிரினம்ங்கிறதுனால உங்களுக்கு அந்த இதுலேருந்து வர்றதுனால உங்களுக்கு வந்துட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒத்துக்கிறாது, சில சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து அது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதை கட்டாயமாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படலைங்கும் போது நீங்கள் ஆஸ் யூஸ்வல் ஸ்கின் கேர் ரூட்டீனில் நீங்கள் என்ன போடுறீங்களோ, வைட்டமின் சி, ஹையானிக் ஆசிட், சாஃப்ரான், லிகோரைஸ், இந்த மாதிரி உள்ள ஆலோவேரா அந்த மாதிரி உள்ளது நீங்கள் தாராளமாக போட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும், ஸோ ஓகே இது நமக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒத்துக்குருச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஸ்னெயில் முசினை போட்டுக்கலாம், உங்கள் ஸ்கின் கேர் ரூட்டீனில் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஒத்துக்கரலங்கும் போது அது நீங்கள் பார்த்துக்கிட்டு தென் அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேவா? ஸோ ஸ்னெயில் முசின் எசன்ஸ் வந்து வெரி ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து அந்தளவுக்கு வந்துட்டு ஒத்துக்கிறாது. வின்டரில் மேபி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்கின் டீஹைட்ராக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டே நைட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் அது மாய்ஸ்சரைஸ் பண்ணும், நவரிஷும் பண்ணும். ஆயிலி ஸ்கின்னுக்கு நவரிஷ்மெண்ட் வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது. பியூரிஃபிகேஷன், ஸ்லைட் ஹைட்ரேட்டிங் ப்ளஸ் மாய்ஸ்சரைசிங் தான் வந்துட்டு போதும். ஏன்னா நம்ம ஸ்கின் நேச்சுரலாகவே ஆயிலி விடுறதுனால அது நல்லாவே இன்டென்ஸ் மாய்ஸ்சர் அண்ட் நவரிஷாக தான் வந்து இருக்கும். அதனால் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நவரிஷ்மெண்ட் கேர் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு வந்துட்டு இல்லை. உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் டீஹைட்டாக இருக்குது, டல்லாக இருக்குது அப்படிங்கிற டைமில் நீங்கள் வந்து தாராளமாக நைட் டைமோ யூஸ் பண்ணிக்கலாம், வின்டரில் டே நைட் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வெரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி டேமேஜ் ஸ்கின், ப்ரோக்கன் ஸ்கின், இன்ஃப்ளேம்டு ஸ்கின் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு கோசாரெக்ஸ் ஸ்னெயில் முசின் எசன்ஸ், கோசாரெக்ஸ்ன்றது ஒரு ஹை-எண்ட் கொரியன் பிராண்ட், அதனால் உங்களுக்கு அந்த ஹைப்பில் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாராலையுமே அதை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்குது. கான்சியஸ்ட்டு, கெமிஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஜி காஸ்மெட்டிக்ஸ் இதில் எல்லாம் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு ₹100, 600, 700, 500 அந்த மாதிரி கீழே தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். நீங்கள் தேவைப்பட்டால் அந்த மாதிரி இது போய்க்கலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஹானஸ்டாக அண்ட் ஒப்பீனியன் தான் அவங்க வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு ட்ரெண்டியான ஒரு பிரபலமான ப்ராடக்ட்லாம் இல்லை, ஓகேவா? ஸோ அதுக்கு என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நான் ரொம்ப டேங்க் பண்ணுவேன். அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸை நான் ரொம்ப டேங்க் பண்ணுவேன். அதே எனக்கு நல்ல ரிசல்ட் எனக்கு வந்து கொடுக்குது. நான் வந்து ஸ்னெயில் முசின் வந்து சிஜி காஸ்மெட்டிக்ஸ் வந்து ட்ரை பண்ணேன், எசன்ஸ் ட்ரை பண்ணி முடித்தேன். என்ன ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தேன், ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருந்துச்சு, ஸ்கின்னை வந்து ஓரளவு நல்லா சூதன்ஸ் பண்ணிச்சு. அதுதான் நான் பார்த்தது. க்ரீம் வாங்கி வச்சுருக்கிறேன், பட் வேறு இது போடுறதுனால நான் அது போடலை, அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அது ரீசெண்டாக தான் வந்து ஒர்க் ஆகுச்சு, ஓகேவா? ஸோ மேபி நான் கோசாரெக்ஸ் ட்ரை பண்ணி ஸ்னெயில் முசின் எசன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தா கூட அது ஒரு விதமான ரிசல்ட் எனக்கு வந்து கொடுக்கலாம். அது எப்படி
எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியலை. அதனால் அது பார்ப்போம். நான் அந்தளவுக்கு அது இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆரம்பத்தில் தான் வாங்கி நிறைய ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய எக்ஸ்பைர்ட் அப்படி குப்பையெல்லாம் போட்டேன். அப்படியே எனக்கு அப்போலாம் அந்த அருமை தெரியலை. இப்போ தான் நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. இப்போ கூட நான் ஹால் வீடியோ வாங்குறது வந்து ஒரு சில இது உங்களுக்காக, ஒரு சில இது என்னோட இதுக்காக தான். பட் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் முடிக்கணும். அதுதான் ஒரு மெயின் இது. ஓகேவா? ஸோ நம்ம காசு வருதோ வரலையோ, காசு இருக்குதோ இல்லையோ, நமக்கு அதுக்காண்டி இருக்குதுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் வாங்கிடக்கூடாது. இல்லைங்கிறதுக்காக எதுவும் வாங்கி காட்டாமையும் போயிடக்கூடாது. அது பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ஸ்னெயில் மூசின் பற்றி ஒரு இது. லாங் டேர்மாக நீங்கள் ஸ்னெயில் மூசின் வந்து போட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாங் டேர்மாக போட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸ்கின் பிரைட்னிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் ஸ்கின் எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டாக உங்களுக்கு வந்துட்டு கிளென்ஸ்டாக இருக்குதோ, உங்களுக்கு அவ்வளோ ஸ்கின் வந்து அந்த நேச்சுரல் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு இது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னெயில் மூசின் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு என்ன ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. நான் எப்படி என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் தான் அது வந்துட்டு. பட் ஆஸ் கம்பேர்ட் டு மை ப்ராடக்ட்ஸ், சில ப்ராடக்ட்டை விட ஸ்னெயில் மூசின் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குது. சில ப்ராடக்ட்டை விட ஸ்னெயில் மூசின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ நான் ஸ்னெயில் மூசினை விட கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்குற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இது பண்ணேன். அந்த கோஜிக் ஆசிட்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கின்னை வந்துட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிரமைட்ஸ். ஸோ சிரமைடில் இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஃபேவரட்டாக வந்து போயிருக்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா. ஸோ திரும்ப ஆலோவேராக்குள்ளே நான் நுழைஞ்சிக்கிறேன் ஃபேவரட்டாக வந்துட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வைட்டமின் இ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைட்டமின் இலாம் அந்த ஸ்னெயில் மூசின் கொடுக்குற எஃபெக்ட் தாராளமாக அதுவும் வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதாவது வந்து அந்த ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறது, டேமேஜ் ஸ்கின் பேரியரை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் வந்து கொடுக்குறது, ஸ்கின்னை சூதன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வைட்டமின் இ ஆயில் கூட உங்களுக்கு வந்து பண்ணும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து கேளுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைப் கொடுக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு இதை ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகக்கூடிய அவசியம் இல்லை. நல்ல ரிசல்ட் கொடுத்தவங்க அவங்க வந்து போடுவாங்க. அதை பார்த்து நம்ம போடுவோம். நமக்கு ஒத்துக்காமையும் போகும். எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நான் தான் உங்களுக்கு என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட் காட்டினாலும் ஒரு சில ப்ராடக்ட் அவங்க ஒத்துக்கிறோம், ஒரு சில ப்ராடக்ட் ஒத்துக்கிறாது. ஒவ்வொரு ஸ்கின் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். பட் நான் மெஜாரிட்டி கஸ்டமர் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்தது தான் நான் வந்து வாங்கி உங்களுக்கு காட்டுவேன். அதனால் எனக்கும் அது ஒத்துக்கிறோம். அதனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு ப்ராடக்ட்ஸ்னால் சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து தெரியலன்றுவேன், இல்லைனா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு நார்மல் இன்க்ரீடியன்ட் தான். ஒரு ஹைட்ரேட்டிங், ஒரு ரிப்பேரிங் இன்க்ரீடியன்ட் தான் உங்களுக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் ஸ்னெயில் மூசின் எசன்ஸ் போய்க்கலாம். இல்லைனா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுறது ஹையாலுரிக் ஆசிட், இதை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹையாலுரிக் ஆசிட் ஹைட்ரேஷன் கொடுக்குற அளவுக்கு வேறு எதுவும் அது கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும், நான் யூஸ் பண்ணதை பொறுத்த வரைக்கும் அதுவும் அவங்க சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட்டை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. கருத்தை என்னங்கிறத தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நான் சொன்னது சரிதானாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.